வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் நிறையா சொன்னேன். அதாவது கவர்மெண்ட்டு தான் நமக்கு எதிரி, பிஸ்னஸ் எல்லாம் எதிரி, டாக்டரு, வக்கீல், போலீஸு எல்லாமே அவனுங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. அதே தான் திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ராஜாவுமே இப்போ ஒரு கேஸ் எடுத்து நடத்துகிறாரு அப்படின்னா, அந்த கேஸை மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கேஸையே அனுப்புவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கோர்ட் ரூமில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, எங்கே நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு ஒரு விசிபிலிட்டியே இல்லை. அதாவது கேட்டால் நாங்கள் மக்களுக்காக நடத்துகிற ஆட்சி, மக்களாட்சிங்கிறானுங்களே தவிர மக்களும் ஒரு இடத்துல ஒரு மயிரும் நடத்தலை. எல்லாம் அவனுங்க சொல்கிறதே செஞ்சுக்கிட்டு அவனுங்க போட்டதான் ரூல்ஸ்ன்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, சர்க்கரை பார்த்திங்கன்னா வெல்லம் தான் யூஸ் பண்ணிருந்தோம். சர்க்கரை யூஸ் பண்ணல. சர்க்கரை வெள்ளையாக இப்போ அப்படியே இருந்தாலும் சர்க்கரை எப்படி இருக்கும்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ வெள்ளை கலரில் இருக்கிற எதையுமே சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் உண்மையாக டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது. அரிசி சாப்பிடக்கூடாது, சர்க்கரை சாப்பிடக்கூடாது, உப்பு சேர்த்துக்கூடாது, உப்பு அதிகமாக. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 200 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாம் கேழ்வரகு, கம்பு இதுதான் சாப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற இதில் நம்மளுக்கு வேணும்னே நம்ம தலையில் திணிக்கிறானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியை தவிர வேறு எதுவுமே மக்கள்கிட்டேருந்து விவசாயம் பண்ணவங்கள்ட்டேருந்து வாங்குறது இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸுங்கிறது தான், அந்த கேழ்வரகு, இந்த கம்பு இதெல்லாம் தான் மில்லட்ஸ். மில்லட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா காஸ்ட்லி. அதெல்லாம் வெறும் பணக்காரங்க தான் திங்க முடியும். அரிசி தான் ரேஷன்லேயும் போடுறானுங்க. அரிசி, சர்க்கரை, பாமாயில், இது மாதிரி நம்மளை அழிச்சிட்ருக்கானோ சுத்தமாக. நமக்கு சுகர் வரதுக்கு காரணமே அரிசி திங்கிறது தான். டெய்லி அரிசி தின்னுக்கிட்டே இருக்கிறனால உடம்புல சுகர் அதிகமாகி நமக்கு எல்லா நோயுமே வருது. சுகரால் தான் எல்லா பிரச்சனையும். சுகரு, அடுத்து பாமாயில், எண்ணெய் எல்லாமே. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் மட்டும்தான் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னுட்டு இருந்தோம். இப்போ எங்கே பார்த்தாலும் பேக்கரி வந்துடுச்சு, கேக்கு வந்துடுச்சு, சுகரு. ஐயோ, நம்மளை வேணும்னே வியாதியை க்ரியேட் பண்ணி அந்த வியாதிக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம எல்லோரையும் கொண்டுகிட்ருக்கானுங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் தீவிரவாதி இல்லை, நான் தான் கல்கி. ஆனால் நான் தீவிரவாதி இல்லை, கவர்மெண்ட்டு தான் தீவிரவாதி. உண்மையாக சொல்லப்போனால் கவர்மெண்ட்டு, இந்த இலுமினாட்டி இவனுங்களாம் தான் தீவிரவாதி. கேட்டால் நான் பாம்பு வச்சுட்டேன், நான் அல்கொய்தா அது இதுங்கிறானுங்க. நான் எங்கே வேலை பார்த்தாலும் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறது. அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளையை கொண்டுவிடுவேன், என் அப்பா அம்மாவை கொண்டுடுவேன், என் அக்காவை கொண்டுடுவேன், அப்படி இப்படின்னு எனக்கு பிடிச்ச எல்லாரையும் கொண்டுடுவேன். அப்புறம் என் ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸ் அவங்களாம் நடிகைகள் தான். அவங்க இலுமினாட்டிக்கு பிறந்திருந்தாலும் இலுமினாட்டியெல்லாம் யார் அப்படின்னா, இலுமினாட்டியெல்லாம் கே. அந்த கேக்கு கே தான் பிறக்கும். ஸோ அங்கே அவங்க கேன்னு வெளில தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லி ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வச்சிடறானுங்க. கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு சில பேர் பொண்ணு கூட பெற்றுப்பாங்க. அது எப்படின்னா, இப்போல்லாம் பெற்றுக்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா தெரியுமே, இந்த ஐவிஎஃப், ஐவியூ அப்படின்னு சொல்லி, அதாவது ஏகப்பட்டது இருக்குது. டெஸ்ட் பேபி, ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை பெற்றுக்கிட்டு வளர்க்குறாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கேவோட ஸ்பெர்ம் மேலே பிறக்கலை. அவனுங்களுக்கெல்லாம் கே தான் பிறக்கும். அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வேறு ஏதோ ஒரு ஆளோட இல்லை ஏதோ ஒரு பொண்ணோட சம்திங் அது அந்த பொண்ணு பிளட் லைன்லேயே வராது, ஏலியன் பிளட் லைனில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னா, நான் என் நடிகைகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, என்னோடய வீக்னஸ் நேரு மாதிரி பொம்பளை, அதனால் நான் பொண்ணுங்களெல்லாம் நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு கூட்டி கொடுத்தானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இது பண்ணிட்டு தானுங்க. இப்போ நான் நடிகைகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண போகிறேன் தான் ஃப்யூச்சரில். ஸோ என்ன சொல்ல போகிறானுங்க, நான் அவனுங்க பக்கம் போயிட்டேன் காசு வாங்கிட்டு அப்படின்னு. ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், நான் இந்த கேஸ் சூனியம் வரல ஜெயிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஜெயிச்சதுக்கப்புறம் என் பணத்தை கொடுத்து என்கிட்ட பவரை கொடுத்தானுங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை நான் நடத்த ரெடி. ஆனால் அவனுங்க அதெல்லாம் கொடுக்காம நான் பணம் வாங்கிட்டேன், அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன், நானும் பொம்பளை பொறுக்கி கடவுளே அதை கேட்க நானே அவனுக்கு கூட ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கானுங்க கதை. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இலுமினாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கானுங்க, எல்லா இதுலேயும் இருக்கானுங்க. யாரும் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சூனியை வச்சு கட்டிட்டு வந்துடுறானோ. நான் எனக்கு பவர் கிடையாது, ஒருத்தனை பார்த்தா எப்படி எனக்கு தெரியும். நானும் டிவியில் சொல்கிறது இதெல்லாம் வச்சு தான் நானும் இவன் நல்லவனாக இருப்பான், அவன் நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்து கேட்கணும். என் வேலை இந்த கேஸ் சூனியம் வரல ஜெயிக்கிறது. ஜெயிச்சிட்டேன்.
அதேமாரி உங்கள் எல்லாேருக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன். இதையும் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு, பிஸ்னஸ்மேனு, போலீஸு, வக்கீல், டாக்டர்ஸ்லேயும் சில பேர் நல்லவங்க இருக்காங்க. டாக்டர்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து அவனுங்களுக்கு கீழே தான். அவனுங்க சொல்கிறது தான். சொல்லப்போனால் கேன்சருக்கே மருந்து இருக்குது. ஆனால் அந்த மருந்து அவனுங்க கொடுக்காம வேணும்னே அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நம்மளை கொண்டுட்ருக்கானுங்க. அதேமாரி இந்த சுகருக்குமே அப்படி தான். சுகர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டா போதும். இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த அரிசி சாதம் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா வயசான காலத்தில் அந்த இது வராது. நம்ம எப்போ பார்த்தாலும் திங்கிறது எல்லாமே அரிசி சாதம், பாமாயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடிமெண்ட்டாக படிச்சிடும். ரொம்ப ஃபேட் அதிகம். இதெல்லாம் தான் கொடுக்குறானுங்க. கொடுத்து நம்மளை வேணும்னே நோயாளி ஆக்கி அதுக்கு மருந்து இதுன்னு கொடுத்து நம்மளெல்லாம் கொண்டுட்ருக்கானுங்க. அதுதான் உண்மை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே தப்பு. எஜுகேஷன் சிஸ்டம் தப்பு. எல்லாமே தப்பு. இங்கே எல்லாமே தப்பு தான் நடக்குது. கவர்மெண்ட்டு வேஸ்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த 75 வருஷம்தான். வெறும் 75 வருஷம்தான் ஆகுது இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி. அதுக்குள்ளே இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு வந்துட்டானு. இந்தியாவே அழிய போகுது, உலகம் அழிய போகுது. நீங்கள் தான் பார்த்து கேட்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 10 வருஷமாக எனக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் கிளம்ப போகிறேன். நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்தையும் தட்டி கேட்கணும். சீனாலேருந்து சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் என்ன கொண்டு வருவேன், அப்புறம் என் ஃப்யூச்சர் ஒய்ஃபை கொடுக்கணுன்னா எப்படி என் குழந்தைய கொண்டு வருவேன். எனக்கே ஆல்ரெடி 2 தடவை சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்தானுங்க டீயில். மாதிரி என்கிட்ட இருக்குது. பாருங்கள், நீங்கள் தான் கேட்கணும். பாய்.